ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? மது விற்பனை செய்வதற்கு பச்சை கொடியை காட்டியிருக்கிறாங்க. 50,000 சம்பளம் வாங்குபவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மது அருந்தலாம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவலை பார்க்க போகிறோம். பேங்க் மூலமாக இந்தியா மற்றும் இலங்கைக்கு பணம் அனுப்பக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த வீடியோ குவைத் மற்றும் அதை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகளில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்ல போகுது. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். இப்போ பார்த்தீங்கன்னா குவைத்திலிருந்து இந்தியா, இலங்கை, பிலிப்பைன்ஸ் மற்றும் பிற நாடுகளுக்கு தினார்களை அனுப்பக்கூடிய குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத்தில் வசிக்கக்கூடிய குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தங்களோட வருமானத்தை விட அதிகமான தொகையை பேங்க் மூலம் பண பரிமாற்றம் செய்யும் நபர்களின் பண பரிவர்த்தனையை குவைத்தோட மத்திய வங்கி கண்காணித்து வருகிறது. கள்ளத்தனமான பண பரிமாற்றம் மற்றும் இல்லீகல் செயல்களுக்கு நிதி உதவி அளிப்பது ஆகியவற்றுக்கு எதிராக போராட்டம் ஒரு பகுதியாக இந்த கட்டுப்பாடுகளை தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் தற்போது விதித்துள்ளது. அதுபோல பார்த்தீங்கன்னா யாராவது தங்களோட வருமானத்தை விட அதிகமான தொகையை பேங்க் மூலியமா அனுப்பினால் அவர்கள் நேரில் வரவழைத்து அதற்கான காரணத்தை கேட்டறியுமாறு குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேங்குகளுக்கும் புதிய உத்தரவு போடப்பட்டுள்ளது. சரியான காரணங்கள், திருப்திகரமான விளக்கங்களை வழங்க தவறினால் அவர்களுக்கு எதிராக நிதி மோசடி தொடர்பான புலனாய்வு பிரிவுக்கு அவர்கள் மாற்றப்படுவார்கள் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இப்ப அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் பணக்கார வெளிநாட்டவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக முக்கிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த செய்தி தொடர்பாக குவைத்தோட அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவலின்படி 7 தசாப்தங்களுக்கு மேலாக நடைமுறையில் இருந்து வந்த மது தடையை சவுதி அரேபிய அரசு தற்போது முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024ஆம் ஆண்டுல முஸ்லிம் அல்லாத டிப்ளமேட்டிக் நபர்களுக்கு, அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகளுக்கு மட்டுமே மது விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மது விற்பனை தற்போது சற்று விரிவடைந்து முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டவர்கள், அதாவது 1,00,000 சவுதி ரியால் மதிப்புள்ள பிரீமியம் ரெசிடென்சி வைத்திருப்பவர்கள் மற்றும் 50,000 ரூபாய் மாத சம்பளமாக வாங்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டவர்களுக்கு மது வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ மது வாங்க போறாங்கன்னா அவங்களோட ரெசிடென்சி ப்ரூஃபையும் அவங்க வந்து வாங்கக்கூடிய சம்பள ப்ரூஃபையும் வந்து அவங்க காமிக்கணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டவர்களாக வந்து அவர்கள் வந்து இருக்க வேண்டும். இந்த கண்டிஷன்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க சரக்கு அடிக்கிறதுக்கு அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்குது. சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசரான முகமது பின் சல்மான் அவர்களுடைய சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி பார்க்கப்படுகிறது. இந்த மது விற்பனை அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை இயக்கவும் ஒரு யுக்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க சவுதி அரேபியால மது விற்பனை திட்டம் தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் இது போன்ற உண்மையான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.